என் சர்வீஸ்ல எத்தனையோ சப் இன்ஸ்பெக்டர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா எவனுக்குமே இந்த அளவுக்கு கொழுப்பு இருந்தது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங் சார். சார் இவன் பயங்கரமான பிக் பாக்கெட். இவனை நான் தான் சார் பிடிச்சேன். அச்சா, எதுக்காக பிக் பாக்கெட் அடிச்ச? தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சு. தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சு. தவணி வாங்க கூட காசு இல்ல, அதான் பிக் பாக்கெட் அடிச்சேன். சோ பிக் பாக்கெட் அடிச்ச, போலீஸ்ல மாட்டிக்கிட்ட இல்ல? இனிமே இப்படி செய்வியாடா? இனிமே இப்படி செய்வியா? இனிமே இப்படி செய்வியா? என்ன செய்ய மாட்டேன்? பிக் பாக்கெட் அடிக்க மாட்டேன் சார். நோ, பிக் பாக்கெட் அடிக்கலாம், தப்பே இல்ல. ஆனா இந்த மாதிரி போலீஸ்ல மட்டும் மாட்டிக்கவே கூடாது. ஏய், அந்த ஆள் எடுக்கட்டும். அந்த உடனே புனிய வச்சுட்டானே. நியாயமான காரணத்துக்காக பிக் பாக்கெட் அடிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா போலீஸுக்கு தெரியவே கூடாது. தோ இந்த போலீஸோட பர்சனை பிக் பாக்கெட் அடிச்சது அவருக்கு தெரியவே தெரியாது. சார் நீங்களா பிக் பாக்கெட் அடிச்சீங்க? எஸ், பெரியவங்க சொல்லிருக்காங்க களவும் கற்றுமரன்னு. நான் இன்னும் மறக்கல. எல்லா திருட்டுத்தனமும் தெரிஞ்சாதான் போலீஸாவே இருக்க முடியும். ஓகே? எஸ் சார். சார் இத நீங்க எப்ப அடிச்சீங்க? நீங்க குனியும் போது. இனிமே இவர் எதிரில நாம குனியவே கூடாது. பாவி, பெருக்கத்தான் சொன்னேன், பெருக்கிறேன். ஏண்டா பொறுக்க சொல்றேன்? கோலி எடுக்க சொல்லி குனிய குனிய கொடுமைப்படுத்துறியேடா. இருக்கு, காரணம் இருக்கு. 25 மாசத்துக்கு முன்னாடி கோலகாரம்பேட்டையில் நடந்த சம்பவத்தை நினைச்சுப்பார். என்னடா அது? பிளாஷ்பேக் ஆரம்பம். மூஞ்சி திரும்பிக்கும், ஒழுங்கா ஆடு. இருற, கிரிகள் எடுத்து வரேன். ஏய் கிரிகள் ஒண்ணு சொல்லிட்டு அஷ்டா. ஏய் எடா கையா என்ன மொறிகிற? ஏய் அவள்தான் முடி கச்சு போறா. ஏய் போலீஸ் அஷ்டா. இந்த ஒரு தப்பா விட்டுப்பா, இனிமே ஆட மாட்டேன். சின்ன பையன் கிட்ட சில்லற அடிக்கிறியே, நியாயமா அது? ஐயா ஹலோ, படிச்சுக்கிட்டு போன போலீஸ்காரன் நீ, பாதிக்கப்பட்ட பையன் நான். இது பழி வாங்கும் படலம். பழியாடா வாங்குற, உயிரை வாங்குற. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆமா, நீங்க எல்லாம் எப்படி மாமூல் வாங்குறீங்க? மாமூலா? என்ன சார் சொல்றீங்க? மாமூல்ங்கிற வார்த்தையை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. நோ, கத்தியால குத்துனா கூட நான் பொறுத்துக்குவேன். இப்படி எல்லாம் காது குத்துனா மாமூலுங்கிற வார்த்தைக்கு எங்களுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது சார். பொய் சொல்றது எனக்கு பிடிக்கும், ஆனா சொல்றது நானா இருக்கணும். உண்மையை சொல்லுங்க. கேஷா ஒண்ணும் வாங்குறது இல்ல. கேஷுவலா பீச்சுக்கு போறப்போ இந்த சுண்டல் வைக்கிற பசங்க கிட்ட 2 முறுக்க வாங்கி கமக்கமா கடிச்சுக்குவோம். பிளாட்பாரத்துல காய்கறி விக்கிற பொம்பளைங்க கிட்ட கொஞ்சம் காய்கறி அள்ளி போட்டுக்குவோம். சைக்கிள்ல யாராவது நோ என்ட்ரில வந்தா சின்னதா ஒரு என்ட்ரி போட்டுக்குவோம், அவ்வளவுதான். நோ, இனிமே வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க கிட்ட உங்க வேலையை காட்டக்கூடாது. வருமான வரி கட்டுற பணக்காரங்க கிட்ட உங்க கைவரிசைய கண்ணா பின்னான்னு காட்டணும். ரைட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்களே ரைட் விட்டுற கூடாது. சைட் பை சைட் நம்மளே கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இன்னுமா வேண்டுதல் முடியல? இவ்வளவு நாளா நீ எப்படியாவது போலீஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு வேண்டிட்டு இருந்த. ஆனா இப்போ உன்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பிக்கணுமேனு வேண்டிக்கிறேன். உன் வேண்டுதல் நிறைவேறதுக்கு சாமிக்கே நீ மாமூல் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் ரொம்ப சாதாரணமான மனுஷன். உடு ஜோட். சார், ரைட்டர் ரங்கசாமி வராரு சார். சார், இந்த ஒரு போலீஸ்காரரால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு, கேவலம். 30 வருஷ சர்வீஸ்லயும் திருந்தாத ஒரே ஜென்மம் இவர்தான் சார்.
சார் உலகத்திலேயே பஸ்ல காசு கொடுத்து டிக்கெட் வாங்குற ஒரே போலீஸ்காரர் இவருதான் சார். சார் கடவுள் ஏன் போலீஸ்காரங்களுக்கும் ரெண்டு கைய படைச்சான்? சொல்லியா? ஒன்னு சம்பளம் வாங்குறதுக்கு, இன்னொன்னு கிம்பளம் வாங்குறதுக்கு. அவர் இந்த இன்னொரு கையை யூஸ் பண்றதே கிடையாது சார். கையால் ஆகாத பொழைக்க தெரியாத இந்த மனுஷனுக்கு 3 பொண்ணுங்க சார். இவர் பொண்ணுங்களுக்கு 85 வயசு சார். யோ என்னையா சொல்ற? 3 பொண்ணுக்கும் சேர்த்து 85 வயசு ஆகுது சார். ஆனா பாவம் இன்னும் யாருக்குமே கல்யாணம் ஆகல. உங்க ரைட்டர் வேலையை ரொம்ப ராங்கா செஞ்சிட்டு இருக்கீங்க. வேற எந்த டிபார்ட்மெண்ட்டை விடவும் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் தப்பு செய்யறதுக்கு நிறைய வசதி இருக்கு. அதனாலதான் நானே இந்த வேலையில சேர்ந்தேன். ஆனா நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தப்பே செய்யணும்னு வச்சுங்க. நோ, ரொம்ப தப்பு. மத்த டிபார்ட்மெண்ட்ல தப்பு செஞ்சா அது அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் பாதிக்கும். ஆமா, ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தப்பு செஞ்சா அது இந்த சமுதாயத்தையே பாதிக்கும். நீங்க சொல்ற தத்துவம் வார்த்தைக்கு நல்லா இருக்கு, ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நேர்மையா உழைக்கிறவனுக்கு பேரு பிழைக்க தெரியாதவன்னா இருக்க போற 3 மாசமும் நான் இப்படியே இருந்துட்டு போறேன். புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் நம்ம அண்ணாத்த கைமுட்டி கால்முட்டி எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாரு. வந்துட்டு கொடுமையா பாருங்க. கஜா முந்திலாம் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங், இப்ப ஆம்ஸ்டாங் ஆயிட்டாரு. அதனாலதான் அண்ணன் நிலவில் நடக்கிற மாதிரி நடக்கிறாரு. நாமெல்லாம் போலீஸ் அடிச்சா ஒண்ணுக்கு தானே போவோம், அண்ணனால ஒண்ணுக்குமே போக முடியாது. ஆமா மீனா, முகூர்த்தத்துல கூட ஐயர் துணையோட தாலி ஏறிடும். ஆனா அந்த சாந்தி முகூர்த்தத்தை நினைச்சு பாரு. நினைச்சு கூட பார்க்க முடியல. ஷட் அப். என்னாச்சு சொல்ல போறீங்களா இல்லையா? நீ ஊர்ல இல்லாத இந்த ஒரு வாரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. மீனா கொஞ்சம் குனிமா. எதுக்கு? இந்த நிலைமையில என்னால வேற என்ன பண்ண முடியும்? வெறும் ஆசீர்வாதம் தான். சகப்பா இருக்க ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. சிக்கி முக்கி கல்லு மாதிரி இவங்க ஒராசிக்கிறதுல நமக்கு பத்திக்கும் போல இருக்குதே. மீனா, அந்த சப் இன்ஸ்பெக்டர் வரத்துக்குள்ள நீ ஓடி போயிடு. அந்த திருட்டு பையன் உன்னை இந்த நைட் கவனோட பார்த்தா அவ்வளவுதான், கற்பழிச்சிருவான். ஆமா மீனா, இப்ப கற்பழிப்புலாம் அதிகமா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்குது. நீ ஓடி போயிடு. ஓடு. இதோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சப் இன்ஸ்பெக்டர் வந்தா எங்க இருக்க சொல்லுங்க, நான் வந்துடுறேன். உடு ஜூட். பாத்தியாயா, இவங்க காவல் நிலையத்துக்குள்ள பூந்து காதல் பண்றதுக்கு நாம வேற கையில புடிச்சுக்கிட்டு நிக்க வேண்டியிருக்குது துப்பாக்கிய. இதையே தான் திருவள்ளுவரும் காமத்துப்பால்ல சொல்லி இருக்கிறாரு. துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி, துப்பாய துப்பார்க்கு து. மழை எல்லாரும் நம்மள பேச்சுக்கு தானே மாமான்னு சொல்லுவாங்க, ஆனா இவன் நம்மள உண்மையிலேயே மாமாவாக்கிட்டான். Excuse me, sir. Why did you beat Mr. Gajendran? We are all police officers. If you behave in such a cruel manner, what is the difference between animals and us? We only have the right to arrest the criminals and not to punish them. That right only the court has got. You have beaten him so badly that almost all the bones of his body are broken. Tomorrow, if something happens to him, who is responsible for him? It will bring a very bad name to the police department. Understand? At least you should have some humanitarian consideration. You just can't behave like this, sir. It's just not right, sir. It's just not right. மேடம், இப்ப சொன்னதையே சுருக்கி தமிழ்ல சொல்ல முடியுங்களா? என்னது தமிழ்ல சொல்றதா? லாக்அப்ல இருந்தவரங்க, முதல்ல அத சொல்லுங்க. உடனே போனா ஹாஸ்பிடல்ல பார்க்கலாம், லேட்டா போனா சுடுகாட்டுல தான் பார்க்கலாம். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமா ஆமா. இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு
தாமரையே. கூடு பாயவா, ஆடிவிட்டு மீதி கூடவா, ஆடிவிட்டு நீயும் கூடவா, கோடி சுகம் நானும் கூடவா. இன்ப ஜோரந்தான் ஏறுதே, எல்லை வரம்பை மீறுதே. கண்ணம் வைத்த காதலியே, கிள்ளித்தர வேணும் உள்ளமேனும் தாமரையே. உள்ளே இருக்கு உந்தன் நினைவு, இந்த தத்தை கிளி முத்தம் தரணும். கண்ணம் வைத்த காதலனே, காத்திருந்து நேரம் போனதே, காமனுக்கும் மோகமானதே. என்னை மறந்தே இந்த மருந்தே, உள்ளத்தில் எண்ணத்தில் பித்தை போடுதே. கிள்ளித்தர வேணும் உள்ளமேனும் தாமரையே. இந்த தத்தை கிளி முத்தம் தரணும். கிள்ளித்தர வேணும் உள்ளமேனும் தாமரையே.